வெளிப்படுத்தப்பட்ட இடத்துல, உன்னை அழைத்து கொண்டு வந்த இடத்துல அறிவு வேலை செய்து, வேணையா அங்கே போகிறேன், நான் அங்கே என்ன, அது அங்கு இங்கு இல்லை, உன்னை கர்த்தர் கொண்டு வந்த இடத்துலேருந்து பிசாசு நகர்த்தி கொண்டு போகிறது. கடைசியில் என்ன நடக்கிறது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த வசனம் நிறைவேறுகிற அளவுக்கு குடும்பத்தை இழந்துட்டான் அந்த மனுஷன். எப்போவுமே முதல் கல்யாணம் நல்லா போய் கொண்டிருக்கிற பொழுது சகல சந்தோஷம், பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி, நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு இருப்பிடம், நல்ல சமாதானம், சந்தோஷம் எல்லாம் இருக்கிற பொழுது இதே கண்ணோட்டத்தை தான் ரெண்டாவது திருமணம் இருக்குன்னு சொல்லி முதல் திருமணத்தை உடைச்சி இவன் பராக்கிரமத்தினால் இந்த வீட்டை கட்டி எழுப்பினேன் என்று சொல்லி நினைத்து அநேகர் போய் வேற ஒரு திருமணமும் பண்ணிவிடுவாங்க. விவாகரத்தான என்ன அர்த்தம்? கையில் பணம் இருக்குது, உடலில் தெம்பு இருக்குது, உலகம் நம்ம சொல்கிறதான் கேட்கும். இந்த சபையிலன்னா வேறு சபை, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பான். அந்த பாதத்துக்கு என்ன தெரியும்? நமக்காக கர்த்தர் எழுப்பின ஆத்மாவுக்காக துதிப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் கதை. புராண காலம் தெரியாது, அதான் முந்தின நினைக்க வேண்டாம் தானே சொல்கிறீங்க. இது புதிய ஆசீர்வாதம், புதிய சிஸ்டியாக மாறிட்டோன்னு சொல்லி அப்படியே ஆரம்பிப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு பூமி நீ போய் கால் வைக்கிற இடத்துல போய் கொண்டிருக்கிற குடும்பம் பீஸ் பீஸாக போயிடும். நான் சபிக்கலை, சொல்கிறேன். எதனால் அது நிர்மூலமாகிறது? சுய இச்சை, இண்டிபெண்டன்சி. எதுக்கு இண்டிபெண்டன்சி, எதுக்கு ஃப்ரீடம் வேணுமோ அதுக்கு வச்சுக்கோங்க. நீ ஃப்ரீடம்னு சொல்லிட்டு சுதந்திரம் விடுதலைன்னு சொல்லிட்டு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறாய். முதல்ல இவரால் அந்த தேசத்தினுடைய பழக்க வழக்கத்தில் தன்னுடைய சொந்த சரத்து மீது அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. காரணம், ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்தால் தான் பூமிக்குரிய சவால்களை சந்திக்க முடியும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் அவங்க வாழ்க்கையை சோர்த்து பாருங்கள். ஐயா, அன்று நான் ஒரு விதமாக இருந்தேன், இப்பொழுது கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறபடியினால் நான் நிர்மூலமாக இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நிர்மூலமாக இருந்தேன். அப்போது இப்போ சத்தியம் என்னை ஸ்திரப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது, என்னை பக்குவப்படுத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது என்ற ஒரு சொந்த மனசாட்சியின் அடிப்படையில் இந்த சாட்சியுடைய விசுவாசிகள் இருக்கணும். அப்போது அவன் கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு உடையவனாய் காணப்படுகிறான். இங்கே மனைவியோடு போனால் மனைவியை காணோம், மருமகன்கள் காணோம், பத்தத்துக்கு குடி பழக்கம் வேறு வந்துடுச்சு. அது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கு தெரிய வேணாம், பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாலே போதும் தகப்பனுடைய பலவீனம் என்னான்னு, தாயினுடைய பலவீனம் என்னான்னு அதிலே பயணப்படுவாங்க. நமக்கு பிறந்த பிள்ளைங்க இது குடும்பத்தின் ஆழத்திலே காணப்படுகிறது.